वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 73, 74 அண்ட் 75. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம், ஆகாங்ஷா, அன்வயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்குண்டான ஸ்லோகத்தை நாம பார்க்கலாம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் நம்பர் 72. ததோ கிருத்தஸ்ய வச்சனாத் சம்பாதேர் அனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம். ததோ கிருத்தஸ்ய வச்சனாத் சம்பாதேர் அனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம் அப்படிங்கிற அந்த 72வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த 72வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்ததுனாக்கா, பரமபலசாலி அனுமான் சம்பாதி நாமகஸ்ய கிருத்ரஸ்ய தஸ்யாம் வசதி வைதேகி தீனா கௌசேயவாசினி இத்தியாதி வச்சனம் அனுசிருத்திய சதுஹு சதக்ரோஷ பரிமிதம் க்ஷாரசாகரம் உல்லங்கிதவான். இந்த 800 மைல்ஸ் சதயோஜன விஸ்தீர்ணம் சொல்லக்கூடிய அந்த சமுத்திரத்தை சம்பாதின்னு சொல்லக்கூடிய அந்த கிருத்தராஜன் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க தன்னால முடியும் அப்படின்ற விஷயத்தை அறிஞ்சின்ற பரமபலசாலி அனுமான் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, க்ஷாரசாகரம் உல்லங்கிதவான் அப்படிங்கிறதான பாவார்த்தத்தை கொண்ட அந்த 72வது ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் 3 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். ஸ்லோகம் நம்பர் 73 என்ன, தத்ரலங்காம் சமாசாத்திய புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோக வணிகாம் கதாம். தத்ரலங்காம் சமாசாத்திய புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோக வணிகாம் கதாம். பதச்சேதः தத்ர லங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோக வணிகாம் கதாம் இது பதச்சேதः. இப்போ இந்த 73வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பதத்தை எடுத்துக்க போறோம்னாக்கா, ததர்ஷ. இப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு சென்ற அந்த ஹனுமான் ததர்ஷ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு பதத்தை நாம எடுத்துக்கணும். ஏன்னா ஆகாங்ஷான்னு வரும்பொழுது ஒரு பதத்தை பிக் பண்ணி அந்த பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்து அது கூட தொடர்புடைய அடுத்த பதங்கள் என்னென்னு ஒன்னொன்னா கேள்வி கேட்டுட்டே போனா நமக்கு விடையானது கிடைக்கும். அந்த ரீதியில ததர்ஷ அப்படிங்கிற பதத்தை நாம எடுத்துக்கணும். ததர்ஷன் என்ன அர்த்தம்? திருஷ்டவான் இத்தியர்த்தா. ததர்ஷ அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? திருஷ்டவான், பார்த்தார். கிம் குர்வந்தீம் முதல்ல காம் ததர்ஷ, யார பார்த்தார்னு கேள்வி வரும் இல்லையா? சீதாம் ததர்ஷ. இங்கேருந்து லங்கைக்கு போனதான நோக்கம் என்ன? சீதைய கண்டுபிடிக்கணும். அதற்காக தானே சுக்ரீவன் எல்லாரையும் எல்லா திசைகளும் நியமிச்சான். அந்த ரீதியில பலசாலியான ஹனுமான் அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போறார். அந்த அசோக வனம்னு சொல்லக்கூடிய வனமானது இருக்கு, அதற்குள்ள போய் தேடுறார். அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுது அங்க சீதையை பார்க்கிற இல்லையா? ததர்ஷ நம்ம திருஷ்டவான் இத்தியர்த்தா. காம் ததர்ஷ, யாரை பார்க்கிறார்? சீதாம் ததர்ஷ. சரி,
கிம் குர்வந்தீம் சீதாம் ததர்ஷ. அப்படி இவர் பார்க்கும் பொழுது சீதை என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னாக்கா, தியாயந்தீம் நம ஸ்மரந்தீம், எப்பவும் சதா சர்வகாலம் ராமரையே சிந்தனை பண்ணிட்டு இருந்த தியாயந்தீம் சீதாம் ததர்ஷ. குத்திரகதாம் சீதாம் ததர்ஷ, எங்க எந்த இடத்துல, அசோகவனிகாம் கதாம் சீதாம். அசோகவனம், இந்த லங்கையில இப்படி ரம்யமான வனமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த அசோகவனம் அப்படிங்கிறதே. நம்ம ராமாயணம் படிக்கும்பொழுது ரொம்ப விஸ்தாரம் அதை பெருசா எலாபரேட் பண்ணி வர்ணிப்பார். அப்பேற்பட்ட அசோகவனிகாம் கதாம் சீதாம் ததர்ஷ. காம் இல்லையா, சமாசாத்திய சீதாம் ததர்ஷ. யா புரீம் சமாசாத்திய சீதாம் ததர்ஷ. புரீம்னா அது லங்கா புரியும் அர்த்தம் இல்லையா. சீதாம் ததர்ஷ பாருங்கோ, காம் புரீம் சமாசாத்திய சீதாம் ததர்ஷ, லங்கா புரீம் சமாசாத்திய சீதாம் ததர்ஷ. சமாசாத்தியனாக்கா சம்பிராப்பியன்னு அர்த்தம், அடைந்து. முதல்ல லங்கைக்கு போற, லங்கையில இருக்கக்கூடிய அசோகவனத்துக்கு போற, அங்க இருக்கக்கூடிய ராவணனால அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லங்காபுரியும் சமாசாத்திய சீதாம் ததர்ஷ. கீதிருஷம் லங்காபுரியும் அப்படின்னாக்கா, ராவண பாலிதாம் லங்காபுரியும், ராவணனால ராவணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவனால பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த அசோகவனிகான்னு சொல்லக்கூடிய அந்த லங்காபுரியும் சமாசாத்திய ததர்ஷ, சீதையை பார்த்தார் அப்படிங்கிறது ஆகாங்ஷை. இப்ப பாருங்க, ஸ்லோகம் நம்ம பார்க்கும்போது, ஸ்லோகமா பார்க்கும் பொழுது இவ்வளவு டீட்டெயிலா நமக்கு புரியாது இல்லையா. அதே நேரத்துல அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பதங்களை தனித்தனியா பதச்சேதம் பண்ணிட்டு அது ஆகாங்ஷாங்கிற ரீதியில அந்த மாதிரி பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். ததர்ஷ வினா திருஷ்டவான், பார்த்தார். காம் ததர்ஷ சீதாம் ததர்ஷ. கிம் குர்வந்தீம் சீதாம் ததர்ஷ, தியாயந்தீம் சீதாம் ததர்ஷ. குத்திரகதாம் சீதாம் ததர்ஷ, அசோகவனிகாம் கதாம் சீதாம் ததர்ஷ. அந்த அசோகவனம் எங்க இருக்கு, காம் சமாசாத்திய சீதாம் ததர்ஷ. புரீம், புரீம்னா லங்காபுரீம், சமாசாத்திய அது அடுத்துல வரப்போகுது. புரீம் சமாசாத்திய சீதா, அந்த நகரத்தை அடைந்து. எந்த நகரம் அது, லங்காம் புரீம் சமாசாத்திய சீதாம் ததர்ஷ இல்லையா. அது எப்பேற்பட்டது, கீதிருஷம் லங்காபுரீம், யாருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படுது, ராவண பாலிதாம் லங்காம் புரீம் சமாசாத்திய ததர்ஷ. இப்படியா கொண்டு போகும் அன்வயா. அனுமான் ராவண பாலிதாம் லங்காபுரீம் சமாசாத்திய, சமாசாத்திய சம்பிராப்பிய அர்த்தம், அடைந்து. தத்ர அசோகவனிகாம் கதாம் இல்லையா, ராமனையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தியாயந்தீம் சீதாம் ததர்ஷ இது அன்வயா. அடுத்து இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் என்ன பார்த்துட்டு இருக்கோம், 73. அதனுடைய பிரதிபதார்த்தம் ராவண பாலிதாம், நாம ராவணேன போஷிதாம். இது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இதை யார் ரூல் பண்றார், ராவணன் தான் ரூல் பண்ற. அதுக்கு என்ன பேரு, லங்காம்புரீம் லங்கானாம்னீம் நகரீம் சமாசாத்திய, சமாசாத்திய நம்ம சம்பிராப்பிய. தத்ர தத்ர லங்காயாம் அசோகவனிகாம், அசோக வாட்டிகாம், அசோகவனம் என்று சொல்லக்கூடிய கதாம், அதே ஸ்திதாம் அங்க இருக்கக்கூடிய, தியாயந்தீம் ஸ்மரந்தீம், யாரு யார நினைச்சிட்டு இருக்கா, ராமனையே நினைச்சிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட சீதாம் ஜானகீம் ததர்ஷ, ததர்ஷ நாம திருஷ்டவான். அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பிரதிபதார்த்தம் பாவார்த்தம் பாருங்கோ. ஹனுமான் ராவணனேன ரக்ஷிதாம் லங்கா நாம்னீம் நகரீம் கத்வா தத்ர அசோகவாட்டிகாயாம் ராமம் ஸ்மரந்தீம் சீதாம் திருஷ்டவான். பாவார்த்தா ரொம்ப சுலபமா தான் படிச்சுட்டு இருக்கும். நம்ம இருக்கிறது 5th லெவல் இருந்தாலுமே நம்ம இன்னும் கடினமான விஷயங்களை எடுத்துக்காம ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய இந்த சங்கேப ராமாயணம், அதுல ஒரு 100 ஸ்லோகம் தான். அந்த 100 ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப 24,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சுருக்கமா அழகா நமக்காக கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 74. அதன் பிறகு என்ன ஆறுது,
நிவேதயித்வாபிஜானம் பிரவருத்திம் ச நிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதேஹி மர்தயாமாச தூரணம் நிவேதயித்வாபிஜானம் பிரவருத்திம் ச நிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதேஹி மர்தயாமாச தூரணம். பதச்சேதः நிவேதயித்வா அபிஜானம் பிரவருத்திம் நிவேத்ய விநிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதேஹி மர்தயாமாச தோரணம். இது பதச்சேதா. என்னாரு? ராமரையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சீதையை அனுமான் பார்த்தார். அதன் பிறகு என்ன ஆறுது அப்படின்னாக்கா, அனுமான் மர்தயாமாச அப்படிங்கிற அந்த மர்தயாமாசங்கிற பதத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆகாங்கைய வச்சுக்க போறோம். மர்தயாமாசன் நடத்தினாக்கா துவம்சம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா? அதாவது சொல்லுவா இல்லையா, டெமாலிஷ் பண்ணிடுறார். எதை அப்படிங்கிற கேள்வி வரும். அடுத்து நம்ம அதை வச்சுட்டே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்லோகத்தினுடைய முழுமையான பாவார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். மர்தயாமாச என்ன அர்த்தம்னாக்கா துவம்சம் பண்ணார் அர்த்தம். எதை துவம்சம் பண்ணான்ற அடுத்த கேள்வி வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்து அந்த ஸ்லோகனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்க போறோம். அனுமான் மர்தயாமாச இல்லையா, அத்வம்ச அத்வம்சத, அதாவது டெமாலிஷ் பண்ணிடுற அனுமான். அடுத்த கேள்வி, அனுமான் கிம் மர்தயாமாச? அனுமான் தோரணம் மர்தயாமாச. தோரணம்னா என்ட்ரன்ஸ், நுழைவாயில். அதான் வாசல் நம்ம தோரணம் கட்டுறது சொல்றோம் பாருங்க. எங்க கட்டுவோம் தோரணம்? நுழைவாயில என்ட்ரன்ஸ் தான் கட்டுவோம். அதுதான் தோரணம்னு பேர். மாவிலை தோரணம் இல்லையா, வாசல்ல கட்டும்போது என்ன ஒரு சுபகாரியமா இருந்தாலும் வாசல்ல தோரணம் கட்டுவா மாவில. அப்ப தோரணம்னா என்ன அர்த்தம்? நுழைவாயில் அர்த்தம், என்ட்ரன்ஸ் அர்த்தம். சஹா கிம் கிருத்வா தோரணம் மர்தயாமாச? சஹ நிவேதயித்வா நிவேத்ய. நாம என்ன பண்ற அப்படின்னாக்கா, நான் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சீதையிடத்தை தெரியப்படுத்துற. சொன்னோம் இல்லையா, நான் ராமதூதன், நான் ராமரால் அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் இல்லையா? கிம் நிவேத்ய மர்தயாமாச, எதை சொல்லிட்டு அப்படின்னாக்கா அபிஜானம் நிவேதயித்வா நிவேத்ய. அபிஜானம் என்ன அர்த்தம்னாக்கா ஸ்மரணம், அதாவது ஞாபகப்படுத்துறது. ஓ, சீதைக்கு இவர் உண்மையாவே ராமரால் அனுப்பப்பட்டவரா அப்படிங்கிற சம்சயம் எழும் இல்லையா? ஏன்னா ராவணன் ராட்சசன் ஏற்கனவே பல உருவங்கள்ல சீதையை ஏமாத்திருக்கான். அதனால சீதை ஜாக்கிரதையா இருக்கா. அந்த காரணத்துக்காக தான் அங்கேருந்து ராமர் என்ன பண்ணிட்டு இருக்காரா, தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்க, அங்குலீயகம். அது என்னதுனாக்கா அபிஜானம். அபிஜானா நினைவூட்டல் இல்லையா, ஞாபக சின்னம் சொல்லுவா இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்தை என்ன பண்றார், அபிஜானம் நிவேதயித்வா நிவேத்ய மர்தயாமாச. புனஹ கிம் கிருத்வா வினிவேத்ய. தான் வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத சீதையினிடத்துல சொல்லி விட்டுட்டு எப்படி சொல்றார், கிம் வினிவேத்ய பிரவருத்திம் வினிவேத்ய. அதனாலதான் சுந்தரகாண்டம் ரொம்ப வசத்தியா கொண்டாடுறா. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ராமாயணமானது ராமாயணத்துக்குள்ளேயே 2-3 இடத்துல அது விவரிக்கப்படுறது. முதல்ல ராமாயணம் முழுக்க நாரத பகவான் வால்மீகி இடத்துல சொல்றார், அதுதான் சம்க்ஷேப ராமாயணம். அதன் பிறகு பார்த்தேன்னா ராமர் சுக்ரீவனிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதன் பிறகு பார்த்தேன்னா இந்த இடத்துல லங்கையில் இருக்கக்கூடிய அசோகவனத்துல இருக்கக்கூடிய சீதையின் இடத்துல மறுபடியும் சர்வம் விருத்தாந்தம், எல்லா விருத்தத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ராமர் கிஷ்கிந்தை அடைந்த பர்யந்தம் ஆஞ்சநேயர் என்ன பண்றார், சீதையின் இடத்துல சொல்றார் பிரவருத்திம் வினிவேத்ய புனச்ச கிம் கிருத்வா மர்தயாமா சமாஸ்வாசிய. அது மட்டும் இல்ல, சமாஸ்வாசியம் என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது சீதையை சமாதானம் படுத்திட்டு. ஏன்னா சீதை ரொம்ப அதாவது கலக்கத்தோட இருக்கா இல்லையா, குழப்பத்தோட இருக்கா இல்லையா. ராமர் வருவார்,
அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டதோட இல்லாம சமாஸ்வாசிய காம் சமாஸ்வாசிய வைதேகீம் சமாஸ்வாசிய மர்தயாமாச. சீதையரிடத்துல அந்த ஞாபகமர்த்தமா இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு சீதையை ஆஸ்வாசப்படுத்திட்டு அந்த அசோகவனத்தினுடைய தோரணம் என்ட்ரன்ஸ் மாத்திரம் என்ன பண்றாருனாக்கா டெஸ்ட்ராயர் டெமாலிஷ் பண்ணிடுறார், கிரஷ்டு. ஏன்னா மொத்தமே நம்ம சேதம் ஏற்பட்டாக்க சீதை எங்க இருக்கா, அதுக்காக என்ன பண்றாரு, என்ட்ரன்ஸ் மாத்திரம் அவர் என்ன பண்றார், மர்தயா மாச அப்படிங்கிறது இந்த 74வது சுதந்திர ஆகாங்ஷால இருக்கக்கூடிய விஷயங்கள். அன்வயா ததஸ்ச அனுபான் அபிஜானம் நிவேதயித்வா பிரவருத்திம் ச ராமஸ்ய, ராமருடைய மொத்த விஷயத்தையும் கிஷ்கிந்தா வந்து சேர்ந்த வரைக்கும் கவலைப்படாதீங்கம்மா, ராமபிரான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கார் அப்படிங்கிற அவருடைய பராக்கிரமங்கள்லாம் எடுத்து சொல்லி இல்லையா, வினிவேத்திய வைதேகிம் சமாஸ்வாசிய தோரணம் மர்தயா மாச அப்படிங்கிறது 74வது ஸ்லோகத்தினுடைய அன்வயமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அந்த 74வது ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அபிஜானம், அபிஜானம் நாம பரிச்சாயகம் வஸ்து, அத ராமருடைய கையில இருக்கக்கூடிய மோதிரம், அப்பதான் நினைவு விட்டுது ராமரது தான் அப்படிங்கிற பூர்ண விசுவாசம் சீதைக்கு ஏற்படணும் இல்லையா, அதுக்காக நிவேதயித்வா நாம வினிவேதயித்வான சமர்ப்பிய பிரவருத்திம், நாம இதுவரை ராமர் என்ன பண்ணிட்டு இருக்கார், தங்களை பிரிஞ்சு ராமரும் கஷ்டப்பட்டு இருக்கார், உங்கள் நினைவாவே இருக்கார் அப்படிங்கிற அந்த விருத்தம் அனைத்தையும் வினிவேத்திய நாம நிவேத்திய அதை மொத்தத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி வைதேகிம் யாரிடத்துல சொல்றார், சீதாம் அவளை சமாஸ்வாசிய நாம ஆஸ்வாசிய ச தோரணம் நாம அசோக வனிகா துவாரம் அந்த என்ட்ரன்ஸ் பகுதிய என்ன பண்ணார், மர்தயா மாச அத்வம்சத டெமாலிஷ் பண்ணிட்ட அப்படிங்கிறது தான் பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் பாருங்க. ததனந்தரம் அனுமான் ராமஸ்ய பரிச்சாயகம் வஸ்து அங்குலீயகம் சீதாயை சமர்ப்பிய சீதாஹரணாந்தரம் ராமசுக்ரீவயோ மைத்ரி பர்யந்தம், அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த நட்பு பர்யந்தம் ஜாத்தம் விருத்தம் ஞாபித்தவான், எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தும். ததனந்தரம் சீதைக வேத்யம் ராமஸ்ய அங்க சின்னம் போதயித்வா ராமஹ சீக்கிரம் ஆகந்தா இதி ச உக்த்வா சீதாம் சமாஸ்வாஸ்ய பிரதிகமன காலே ஹனுமான் திரும்ப போகக்கூடிய சமயத்துல அசோகவனிகாயாக பிரவேச துவாரம் அத்வம்சத அப்படிங்கிறதாக இந்த 74வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமா இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நாம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் 75. 75வது ஸ்லோகம் என்ன, கிட்டத்தட்ட 75% நம்ம சிலபஸ் கவர் பண்ணிருக்கோம். இந்த பிரக்ஞா பூர்வ பாகத்துல நமக்குண்டான போர்ஷன் என்ன, சம்க்ஷேப ராமாயணம் 100 ஸ்லோகாஸ். அதில் நாம இப்போ ஏதாவது கால பர்யந்தம் 1 to 75 இன்னையோட 1 to 75 ஸ்லோகாஸ் நம்ம பூர்த்தி பண்ணும். இன்னும் மீதம் இருக்க போறது 25 ஸ்லோகங்கள் தான். இந்த 75 ஸ்லோகங்கள் இவ்வளவு சுலபமா நாம முடிச்சிட்டோம் போது மீதமுள்ள 25 ஸ்லோகத்தும் அப்படி பாக்குறதுக்குள்ள போயிடும். நாம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா இந்த சமயத்துல பரீட்சைக்கு உண்டான விஷயங்களை நம்ம தயார் பண்ணிட்டே வரணும், அதான் முக்கியம். உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் அமைச்சிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேர் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு எழுதியிருந்தா, மீதி பேர் ஒன்றும் பண்ணலை. மொத்தமாக பார்த்தா நம்ம குரூப்ல கிட்டத்தட்ட 200 பீப்புள் இருக்கா. வகுப்புக்கு அப்படின்னு பார்த்தேன்னா சித்தமாக வருது ஒரு 45 மெம்பர்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கா. மீதி பேர் ஆன்லைனில் அதை கோத்ரூ பண்ணலாம், எனக்கு தெரியல. ஆனால் பரீட்சை சமயத்தில் நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா வகுப்பை நன்னா தொடர்ந்து அன்வயிக்கணும், நம்பர் 1. அதே மாதிரி கொடுக்குற விஷயங்கள்லாம் ஹோம்ஒர்க்கா பண்ணி அனுப்பணும். நீங்களும் உட்காந்து அதை அபியாசம் பண்ணணும், அதை பாராயணம் பண்ணிட்டே வரணும், அப்பதான் முடியும். இல்லை நானும் அப்படின்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி காலக்ஷேபம் கதா காலக்ஷேபம் மாதிரி ஆகக்கூடாது. பாருங்க ஸ்லோகா 75. பஞ்சசேனா கிரகான் ஹத்வா சப்தமந்திரி சுதானபி சூரமக்ஷம் ச நிஷ்பிஷ்ய
கிரகணம் சமுபாகமத் பஞ்சசேனா கிரகாணத் பஞ்சசேனா கிரகாணத்வா சப்தமந்திரி சுதானபி சூரமக்ஷம் ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமத் பதச்சேதः பஞ்ச சேனா கிரகான் சேனாகிரகான் ஹத்வா சப்த மந்திரிசுதான் அபி சூரம் அக்ஷம் ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமத் தி பதச்சேதம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆகாங்ஷா. ஆகாங்ஷல என்ன பதம் எடுத்துக்க போறோம்? சஹா சமுபாகமது. சமுபாகமதுங்கிற சொல்ல எடுத்துக்கும். சமுபாகமது என்ன அர்த்தம்? பிராப்தஹா, அடைந்தார்னு அர்த்தம் இல்லையா? என்ன சமுபாகமது, யாரு, எப்படி அப்படிங்கிறத ஒண்ணுன்னா நம்ம ஆகாங்ஷானா நான் கேள்விதானே, அந்த கேள்வி ரூபமா அதை கேட்கும் பொழுது அதற்குண்டான விடையை நமக்கு கிடைக்கும். சஹா அனுமான் சமுபாகமது. அனுமான் கிம் சமுபாகமது? அனுமான் கிரகணம் சமுபாகமது. கிரகணம்னா என்ன அர்த்தம்னாக்கா பிரம்மாஸ்திர பந்தனம் இத்தியர்த்தா. இந்த பிரம்மாஸ்திரம்ன்றது யாரால விடப்படுறது அப்படின்னாக்கா மேகநாதன், ராவணனுடைய மகன். அவனுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு அனுமான் இப்ப கட்டுக்குள்ள வந்துட்டார். ஆக்சுவலா அனுமாரால கட்டுப்படுத்திட முடியுமா? அனுமாரனாக்கா கஷ்டம்தான். ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு வியாஜம் இருக்கு. தான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்குள்ள மாட்டின்டா மாதிரி ஒரு விஷயத்தை அங்க பண்ற. என்ன அதற்கு முன்னாடி என்ன பண்ணினார், எப்படி மாட்டின்றார்னு பார்க்கலாம். அனுமான் கிம் சமுபாகம்? அது அனுமான் கிரகணம் சமுபாகம். கிரகணம் நாம கிம்? பிரம்மாஸ்திர பந்தனம் இத்தியர்த்தா. சஹா கிம் கிருத்வா கிரகணம் சமுபாகம்? சஹா ஹத்வா. அதற்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார். அந்த அயோத்தியான சாரி அந்த வனத்தினுடைய தோரணத்தை டெமாலிஷ் பண்ணாருன்னு பார்த்தோம். அதன் பிறகு என்ன பண்ணார்? அங்கிருந்து கிளம்பி போய் அப்படின்னாக்கா, அதாவது ஸ்லோகத்துல பார்க்கும்போதே பார்த்தோம் என்னன்னாக்கா சேனாகிரகான், சேனாதிபதி அவரை ஹத்வா. அது மாத்திரமல்ல சப்தமந்திரின் சுதானபி இல்லையா, 7 மந்திரியோட மகன்கள் அவளெல்லாம் கொள்றார். அப்படி கொண்டே இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்றார் அப்படின்னாக்கா சஹா அத்வா கிரகணம் சமுபாகம். சஹா கான் அத்வா, யார? சேனாகிரகான் அத்வா, சேனாதிபதி அவரை கொண்டுடுறார். கதி சேனாகிரான் அத்வா, பஞ்ச சேனாகிரான், ஒரு சேனாதிபதி பஞ்ச 5 சேனாதிபதியில கொன்றார். அவெல்லாம் யாரு? அந்த லங்கையினுடைய சேனாதிபதிகள். அது மாத்திரமல்ல புனశ్చ மறுபடியும் யாரு? மந்திரி சுதான் அத்வா, மந்திரிகளுடைய மகன்களையும் கொள்றார். அவ எத்தனை பேரு? சப்த மந்திரி சுதான் அத்வா, 7 பேர். புனశ్చ கிம் கிருத்வா கிரகணம் நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபா. நிஷ்பிஷ்யனகா சூர்ணீகிருத்திய, அங்க இருந்தவா எல்லாரையும் அப்படியே தவிடு பொடி ஆக்கிட்டார், துவம்சம் பண்ணிட்டார். ஆஞ்சநேயர் லங்கையில போய் சீதையை பார்த்த சந்தோஷத்துல அந்த அசோக வனத்தினுடைய துவாரத்தை டெமாலிஷ் பண்ணிட்டார். 5 சேனாதிபதிகளை கொன்னுட்டார். 7 மந்திரி மகன்களை கொன்னுட்டார் இல்லையா? எல்லாரையும் அங்க இருந்தவாரெல்லாம் பந்தாடி துவம்சம் பண்ணிட்டார். அப்படி பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா நிஷ்பிஷ்ய கம் நிஷ்பிஷ்ய, யார சூர்ணிகிற நிஷ்பிஷ்ய இல்லையா, அக்ஷம் நிஷ்பிஷ்ய, சூரமக்ஷம் நிஷ்பிஷ்ய இல்லையா, அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை அங்க பண்றார். யாரு? ஆஞ்சநேயர். இப்படி அங்க இருந்தவா எல்லாரையும் துவம்சம் பண்றார் இல்லையா? எல்லாரையும் நுற்று பண்ணி சூர்ணீகிருத்திய எல்லாரையும் அங்க என்ன பண்ற? சூரமக்ஷம் சொல்லக்கூடிய சௌரிய குணயுக்தம் அக்ஷமபி, அவன் ஒரு அரக்கன். எல்லாரையும் அங்க இருந்தவா எல்லாரையும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா பஸ்மமாக்கிடுற இல்லையா? பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னாக்கா கிரகணம் சமுபாகமது. இப்போ இவ்வளவு வேலையும் பண்ணதுக்கு அப்புறமா அப்பேற்பட்ட அவரால மேகநாதனால பிரயோகிக்கப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து தப்பிக்க முடியாதா? முடியும். இருந்தாலுமே பார்க்கணும்ல, யாரு யார் சீதையை இங்க கொண்டு வந்தது, யார் அந்த ராவணன், இவாளுக்கெல்லாம் தலைவன் யாரு,
அவன்கிட்ட போய் மெசேஜ் சொல்லணும்ல, அவனை அழிக்கிறதுக்காக நோக்கம் கிடையாது. அப்பா வந்துட்டு இருக்காரு பின்னாடி, ராமர் வந்துட்டு இருக்கார். நீ இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாம் விட்டுடு, போதும், இனிமே நீ தப்பு பண்ணாத. பகவான் நமக்கு பல ரூபங்கள்ல என்ன கொடுப்பார் அப்படின்னாக்கா உதவி பண்ணுவார். இப்படி பண்ணாத அப்படிங்கிற விஷயத்த காண்பிச்சு கொடுப்பார். அதே மாதிரி ஆஞ்சநேயர் மூலமா ஒரு மெசேஜ் வருது, போறோம் உன்னுடைய அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் விட்டுட்டு சீதையை நீ விட்டுட்டு அவர் இடத்துல சரணாகதி அடைஞ்சிரு அப்படிங்கிற விஷயத்த ராவண இடத்துல சொல்ல வேண்டாமா? அதுக்காக என்ன பண்றார், பிரம்மாஸ்திரத்துக்குள்ள மாட்டின்றா மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்றார். அப்படிங்கிறத இந்த 75வது ஸ்லோகம். என்னன்னாக்கா, சப்தமந்திரி சுதானபி சேனாகிரகான் பஞ்சசேனாகிரகான் அத்வா என்ன பண்றார் அப்படின்னாக்கா, சமுபாகமத், கிரகணம் சமுபாகமத், அந்த பிரம்மாஸ்திரத்துக்குள்ள அகப்பட்டவராய் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப அந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். அன்வயா முதல்ல, சஹா அனுமான் பஞ்சசேனாகிரகான் சப்தமந்திரி சுதாஞ்ச ஹத்வா சூரம் அக்ஷம் அபி நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமத். பாருங்க, பிரதிபதார்த்தா பஞ்ச நம்ம பஞ்சசங்கியாகான் 5 நம்பர், சேனாகிரகர்கான் சேனாதிபதீன், சப்த சப்தசங்கியாகான் மந்திரி சுதான் மந்திரிணாம் புத்திரான் ச ஹத்வா மாரயித்வா சூரம் அக்ஷம் நம சௌரியகுணயுக்தம் அக்ஷிமபி நிஷ்பிஷ்ய நம சூர்ணீகிருத்ய கிரகணம் பிரம்மாஸ்திர பந்தனம் சமுபாகதம் சமுபாகமத் பிராப்தா. தன்னை தானே தான் போய் அகப்பட்டுட்டார் இல்லையா? அவர் யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது, எப்பேற்பட்டவர் அவர். ஆனா இருந்தாலும் அவரே என்ன பண்ணார், அந்த கட்டுக்குள்ள போறார். அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதன் பின்னாடி இல்லையா? யார் அந்த ராவணன்னு பார்க்கணும், அவனுக்கு மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா? அப்பா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லணும், அவ்வளவு விஷயம் இருக்கு. பாவார்த்தா ததா பரம் அனுமான் பஞ்சசேனாபதீன் இல்லையா, நம்ம பிங்கள நேத்ராதி நாமகான் சப்தமந்திரி சுதான் நம்ம ஜாம்புமால்யாதீன் அத்வா வீரமபி ராவணபுத்திரம் அக்ஷகுமாரம் சூர்ணீகிருத்திய, அவன ராவனுடைய மகன், அவனையும் சூர்ணீகிருத்திய மேகநாத பிரயுக்தேன, கடைசியா நபர மேகநாதன் அவன் ஒரு மகன் ராவணனுக்கு, அவனால பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரேன பத்தஹா ஜாதஹா. இப்படியான விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், 75வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பாவார்த்தமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படியாக இன்றைய இதில் நம்ம ஸ்லோகம் நம்பர் 73, 74 அண்டு 75 சொல்லக்கூடிய 5 ஸ்லோகங்கள், சாரி 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிட்டோம். ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகத்தோட நான் பார்க்கலாம். தொடர்ந்து சொல்றது உங்களுக்கு ஒரே விஷயம்தான், ஹோம்ஒர்க் நல்லா பண்ணுங்கோ, தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. ஆகாங்ஷான்ற பார்ட் இருக்கு இல்லையா, அதுல தான் கேள்விகள் வரும். ஒரு பிரதி வகுப்பு முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம், ஸ்லோகம் பதச்சேதம் ஆகாங்ஷா அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், குரூப்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அதற்கு முன்னாடி இந்த சங்கேப ராமாயணன்ற புக்கையே நான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகனுடைய ஆகாங்ஷா இல்லையா, அதை நல்லா பாருங்க. அதுதான் கேள்வி, ஆகாங்ஷானாலே கேள்விதான். ஏன்னா அந்த ஆகாங்ஷா ரீதியில கேள்வி கேட்டுட்டே போனா அடுத்த என்னன்ற விட நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும், அந்த ஸ்லோகத்தினுடைய முழுமையான அர்த்தமும் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த ஆகாங்ஷா தான் நமக்கு கேள்விகளா இருக்கும். அதை நீங்க நன்னா கோத்ரூ பண்ணிட்டே வாங்கும். தாசன் தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ದಾಸನಡಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ಪುಂಜಿಕ ಮುಡಿಯಿರುದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸ್ವಾಮಿ.